வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 18ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். ஜனவரி 23, 24ஆம் தேதிகளில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு கூறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என கருத்து. கோடநாடு விவகாரத்தில் தமிழக ஆளுநரிடம் இன்று மாலை நேரில் முறையிட மு.க. ஸ்டாலின் முடிவு. சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி டிராபிக் ராமசாமி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். கர்நாடகாவில் ஆட்சியை கலைக்க பாஜகவின் ஆபரேஷன் லோட்டஸ் திட்டம் ஆரம்பம். 12 அதிருப்தி எம்எல்ஏக்கள் அணி மாறுவதால் முதலமைச்சர் குமாரசாமி ஆட்சிக்கு ஆபத்து. தமிழர்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகி அமைதியும் இன்பமும் நிலைக்கட்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வைகோ, தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் பொங்கல் வாழ்த்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து ஆலோசிப்பதற்காக வருகிற 18ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது வருகிற 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் தொழில் பொருட்காட்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைப்பது தொடர்பாகவும் நிகழ்த்தப்படும் செயல் திட்டங்கள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 14 புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கவும் அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 30,500 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்யப்படுவதால் இதன் மூலம் 18,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 18ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு கூறப்படுவதாகவும் அரசியலில் நேரடியாக எதிர்கொள்ள முடியாத கட்சிகள் இதுபோல அவதூறு பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஜனவரி 18ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக கூறிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பழைய நண்பர்களை பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணிக்கு அழைத்தது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்று கூறிய துணை முதலமைச்சர் தேர்தல் அறிவித்தவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்வதற்கு சக்தியற்ற எதிர்க்கட்சிகள் இது மாதிரியான தவறான அவதூறான செய்திகளை பரப்பி தேர்தலில் அரசியல் லாபம் தேடலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது. எந்த ரூபத்திலும் எதிர்க்கட்சியினுடைய பொய்யான தவறான ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொள்வோம், வெற்றி வருவோம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் சொன்னது போல் ஆண்டுக்காண்டு கூட்டணி மாறி இருக்கிறது. முதலில் பிஜேபி எங்களுடன் கூட்டணி இருந்தார்கள், அப்புறம் திமுகவிடம் போனார்கள், மறுபடியும் எங்களிடம் வந்தார்கள். இப்படி அரசியல் ரீதியாக கூட்டணி மாறுபட்டு இருக்கிறது. தேர்தல் வருகின்ற நேரத்தில் எதுவும் நடக்கலாம். கோடநாடு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி ஆளுநரை நேரில் சந்தித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தவுள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்புள்ளதாக தகல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் சாமுவேல் மேத்யூஸ் சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கூலிப்படை தலைவர் சயான், கூட்டாளி மனோஜ் மற்றும் சாமுவேல் மேத்யூஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டெல்லி விரைந்த தனிப்படை காவல்துறையினர் சயான் மற்றும் மனோஜை கைது செய்து சென்னை கொண்டு வந்தனர். அவர்கள் இருவரும் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் புழல் சிறையில் அடைக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் கோடநாடு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக இன்று மாலை ராஜ்பவனுக்கு செல்லும் ஸ்டாலின் கோடநாடு தொடர்பாக ஆளுநரிடம் நேரில் வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது.
கோடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோடநாடு விவகாரத்தில் குற்றவாளிகள் சயான், மனோஜ் மற்றும் பத்திரிகையாளர் சாமுவேல் மேத்யூஸ் பேட்டியளித்ததை அடுத்து தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோடநாடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த கோரி டிராபிக் ராமசாமி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேமுதிக வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி என்பவர் டிராபிக் ராமசாமி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கோடநாடு வழக்கை மாநில காவல்துறை விசாரித்தால் நியாயமாக நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகி அமைதியும் இன்பமும் நிலைக்கட்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழக மக்கள் பொங்கல் திருநாளை இன்புற்று கொண்டாடிட குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதிமுக அரசு பொங்கல் பரிசுடன் 1000 ரூபாய் வழங்கி சிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், விவசாய பெருமக்களின் நல்வாழ்விற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளில் தமிழர்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகி அமைதியும் இன்பமும் நிலைக்கட்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற தமிழர்களின் நம்பிக்கைக்கு அடையாளமாக பொங்கல் நாள் புலர்வதாக தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாள் நம் பண்பு திருநாள் என்பதால் தமிழர்களுக்கும் தரணிவாழ் தமிழர்களுக்கும் குறிப்பாக ஈழத் தமிழர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக வைகோ கூறியுள்ளார். இது தொடர்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், விவசாயத்தின் நிலை தற்போது தமிழகத்தில் கவலைக்குரியதாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலையிலும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாய விரோத திட்டங்களால் நாள்தோறும் போராட்ட களத்தில் உள்ள விவசாயிகளை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அனைவருக்கும் உண்டு என்று தெரிவித்துள்ள தினகரன், விவசாயத்திற்கும் உணவு உற்பத்திக்கும் மாற்று இல்லை என்பதை உணர்ந்து இன்னல்களை தாங்கி பசியார தொடர்ந்து உணவளிக்கும் விவசாயிகளை இந்த பொங்கல் திருநாளில் வணங்கிடுவோம் என்றும் கூறியுள்ளார். தை திங்களில் கொண்டாடப்படும் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா அனைவரின் வாழ்விலும் நல்விடிகளை ஏற்படுத்திடும் எனவும் தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் தொடங்கப்படும் எல்கேஜி, யுகேஜி வகுப்புகளுக்கு புதிய ஆசிரியர்கள் நியமனம் இல்லை என்று கூறிய அமைச்சர் செங்கோட்டையன், ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்டத்தை கைவிட்டு வந்தால் அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், நீதி போதனை என்ற ஒரு வகுப்பறைகள் இருந்திருக்கிறது. அதில் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவது, நன்மை தீமைகள் என்ன, நாம் பெற்றோரை எப்படி நேசிப்பது, பல்வேறு கதைகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகின்ற போது அதை தெரிந்து இந்த பணிகளை ஆற்றுவதற்கு ஆசிரியர் பெருமக்கள் வகுப்பறையிலிருந்து அந்த பாடத்தை சொல்லித் தருவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் பணி என்பது முக்கியமான பணி. அங்கே பொதுத் தேர்வு வருகிற நேரம் அவர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் ஆற்ற வேண்டுமே தவிர, கோரிக்கை இருக்கிறது என்பதற்காக சில காலகட்டங்களில் அவர்கள் பணிகளை மாறி போராட்டத்தில் ஈடுபடுவார்களே. ஆனால் நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், எத்தனை நாளைக்கு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ அவருடைய நாள் சம்பளங்கள் பிடிக்கப்படும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அரசை பொறுத்தவரை எல்லோரிடத்திலும் எங்களிடத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் ஆசிரியர் பெருமக்களுக்கு. அப்படி வருகிற போது அவருடைய உணர்வுக்கு ஏற்ப இந்த அரசு பணிகளை மேற்கொள்ளும். கோடநாடு விவகாரத்தை சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்பதுதான் தனது நிலைப்பாடு என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை விமர்சித்து திமுக தலைவர் ஸ்டாலின் அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சட்ட ரீதியாக அதை தமிழக அரசு அணுகி கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. அண்ணன் ஸ்டாலின் திமுக ஆட்சி செய்யும் பொழுது எல்லாத்துக்கும் மத்திய அரசோட விசாரணை தான் அவங்க கொடுத்தாங்களா? அதனால முதலில் நம்பிக்கையோடு அவர்கள் சட்ட ரீதியாக அதை அணுகட்டும். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத நல்லாட்சியை விரும்புகின்ற, மரியாதைக்குரிய மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்கின்ற இந்த நாட்டிற்கு வளர்ச்சி திட்டம்தான் தேவை என்று அசராத நம்பிக்கை உள்ள எந்த கட்சி வேண்டுமானாலும் எந்த கட்சியோடு வேண்டுமானால் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம்.
சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் குவிந்துள்ளனர். இதனால் கரும்பு உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள வணிக வளாகத்தில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களின் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்து வருகின்றனர். லாரி லாரியாக கரும்பு கட்டுகள் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பொங்கல் பொருட்களை வாங்கி செல்வதற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சிறு வியாபாரிகளும் தங்கள் பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக பொங்கல் பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இதனிடையே காய்கறிகள், பழங்கள் வியாபாரமும் கோயம்பேட்டில் ஜோராக நடைபெற்று வருகிறது. பண்டிகை தினம் என்பதால் பொங்கல் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவை விலை சற்று அதிகமாக இருந்தாலும் பொதுமக்கள், வியாபாரிகள் அதிகம் பேரம் பேசாமல் வாங்கி செல்கின்றனர். இதனால் கணிசமாக லாபம் கிடைப்பதால் விளைபொருட்களை விற்பனை செய்ய வந்த விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோயம்பேட்டில் தொடர்ந்து பொங்கல் பொருட்கள் விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. ஃபேமிலியாக ஊருக்கு போகிறோம். பழம்லாம் மார்க்கெட்லேருந்து வெளியில் தான் ரேட் அதிகமாக இருக்குன்னு இங்கே வந்து வாங்க வரோம். அங்கே ரேட்டு பயங்கர ரேட்டாக இருக்குது. ஆப்பிள் பயங்கர ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, ஆரஞ்சு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, பூலாம் பாருங்கள் 200 300 வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போச்சு. இப்போ ரோஸ் விலைலாம் வந்து பொங்கல் பண்டிகை தான் கிலோ வந்து 100 ரூபா எடுத்த ரோஸ் வந்து இப்போ 200 ரூபா வரையும் போயிட்டு இருக்கு ரோஸ். இப்போ கரும்பு லோடு எல்லாமே கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா கஜா புயல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா லோடு எதுவுமே வரல. இப்போ எல்லா வகையான பூ எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கு. கரும்பு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 12 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேரப்போவதாக வெளியான தகவலால் அந்த மாநிலத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் கடந்த மே மாதம் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் காங்கிரசும் மதசார்பற்ற ஜனதா தளமும் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தன. முதலமைச்சராக குமாரசாமியும் துணை முதலமைச்சராக பரமேஸ்வரும் இருந்து வருகின்றனர். எனினும் 104 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக அங்கு ஆட்சியை பிடிக்க தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ ரமேஷ் ஜார்கிகோடி அமைச்சர் பதவி கிடைக்காமல் அதிருப்தியில் உள்ள நாகேந்திரா மற்றும் ஆனந்த் சிங் ஆகிய 3 பேரும் டெல்லியில் முகாமிட்டு இருப்பதாகவும் அவர்கள் பாஜக தலைவர்களுடன் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அமைச்சர் பதவி கிடைக்காமல் அதிருப்தியில் உள்ள PC பாட்டீல், பீமா நாயக், ஹெலாகேரி, பிரதாப் பாட்டீல், கணேஷ் ஹுகேரி, உமேஷ் யாதவ் உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்கள் வரும் 16ஆம் தேதி தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் குமாரசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். கணினிகளை கண்காணிக்க சிபிஐ உள்ளிட்ட 10 அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டதை கண்டித்து தொடரப்பட்ட வழக்கில் விளக்கம் கேட்டு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாட்டில் உள்ள எந்த கணினியையும் கண்காணிக்கும் அதிகாரத்தை சிபிஐ, அமலாக்கத்துறை, உளவுத்துறை உள்ளிட்ட 10 அமைப்புகளுக்கு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி எந்த கணினியிலும் உள்ள தகவல்களை கண்காணிக்கவும் இடைமறித்து பெறவும் இந்த அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது இன்று விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது இது தொடர்பாக 6 வாரங்களில் பதில் அளிக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையை சேர்ந்த பிளேன்ஸ் டெக்னாலஜி என்ற நிறுவனம் மேகாலயா சுரங்க தொழிலாளர்களை மீட்பதற்காக நீர்மூழ்கி கருவிகளை அனுப்பி வைத்துள்ளது. கடந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 15 தொழிலாளர்கள் 370 அடி ஆழமுள்ள சுரங்கத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்க மத்திய, மாநில அரசுகள் முயற்சி செய்து வருகின்றன. இருப்பினும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதற்கிடையே உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மீட்பு பணிகள் தொய்வாக நடப்பதாக கூறி கண்டனம் தெரிவித்தது. சுமார் 1 மாதம் முடிந்துள்ள நிலையில் சுரங்கத்தில் சிக்கியுள்ளவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. ஆனால் அதிசயங்கள் நடக்கும், சுரங்கத்தில் இருப்பவர்கள் உயிருடன் வெளியே வருவார்கள் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்ட முயற்சியாக சென்னையில் இருந்து நவீன கருவிகள் மேகாலயாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பிளேன்ஸ் டெக்னாலஜி என்ற நிறுவனம் நீரில் மூழ்கி மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் கருவிகளை அனுப்பி வைத்துள்ளது. இதன் மூலம் மீட்பு பணிகளில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் R. ராஜமாணிக்கம் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலை காலமானார். அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த இவர் எம்ஜிஆர் ஆட்சியில் 1984ஆம் ஆண்டு முதல் 87ஆம் ஆண்டு வரை அரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவரது மகன் முருகனும் கடந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் முருகன் சபாநாயகர் தனபால் உத்தரவின் பேரில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன.
பொங்கல் திருநாளை முன்னிட்டு 3186 தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் ரொக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிறப்பு சார்பு ஆய்வாளர் மற்றும் ஆயுதப்படையில் ஹவில்தார் நிலைகளில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் காவல்துறையில் உள்ள காவலர், தலைமை காவலர் என 3000 பணியாளர்களுக்கு காவல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் உள்ள முன்னணி தீயணைப்போர், ஓட்டுநர், கம்மியர், ஓட்டுநர் தீயணைப்போர் மற்றும் தீயணைப்போர் ஆகிய நிலைகளில் உள்ள 120 அலுவலர்களுக்கும் சிறப்பு பணி பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் சிறைத்துறையில் முதுநிலை மற்றும் 2ஆம் நிலை வார்டர்கள் 60 பணியாளர்களுக்கும் முதலமைச்சரின் சிறப்பு பணி பதக்கங்கள் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளதாகவும், பதக்கங்களை பெறும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சிறைத்துறையினருக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மாதாந்திர படியாக தலா 400 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானொலி பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகள், நாய்ப்படை பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் காவல் புகைப்பட கலைஞர்கள் என ஒவ்வொரு பிரிவிலும் 2 பேர் வீதம் மொத்தம் 6 அதிகாரிகளுக்கு சிறப்பு பணி பதக்கம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பதக்கங்கள் பெறும் காவலர் மற்றும் தலைமை காவலருக்கு ரொக்கத் தொகையாக 4000 ரூபாயும், சார்பு ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளர் நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு 6000 ரூபாயும், காவல் துணை கண்காணிப்பாளர் நிலையில் உள்ளவர்களுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில் கூறப்பட்டுள்ளது. போகி பண்டிகை கொண்டாட்டத்தையொட்டி எழுந்த புகை மற்றும் பனிமூட்டத்தால் சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பொருட்பட பழைய பொருட்களை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் முன்வைத்து எரிப்பது வழக்கம். சென்னையில் 1000 விளக்கு, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வீடுகளில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். அப்போது சிறுவர் சிறுமியர்கள் போகி மேளத்தை இசைத்தவாறு தீயை சுற்றி வலம் வந்தனர். போகி பண்டிகை என்பது தமிழர்களுடைய, குறிப்பாக இந்துக்களுடைய பாரம்பரிய பண்டிகை. இதில் நாங்கள் பழமையான பொருள் எல்லாம் வீட்டில் இந்த உபயோகம் இல்லாத பொருள்லாம் தூக்காந்து போட்டு எரிக்கிறோம், கொள்கிறோம். பிளாஸ்டிக்கை தவிர்த்து அனைத்து பொருள்களும் எரித்து போகியை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். போகி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது பழைய பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் புகை மண்டலமாக காட்சியளித்தது. அத்துடன் பனிமூட்டமும் சூழ்ந்ததால் சாலை தெரியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி அவர்கள் மெதுவாக சென்றனர். புகை மற்றும் பனிமூட்டத்தால் சென்னைக்கு வந்தும் 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகின. சென்னையில் காற்றின் மாசு 243 PMI ஆக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள எடையூர் கிராம மக்கள் புகையில்லா போகியை கொண்டாடினர். டயர், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வீடுகளில் இருந்த பழைய துணிகள், பாய், மரப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை தீயிட்டு கொளுத்தி சிறுவர்கள் மகிழ்ச்சியோடு புகையில்லா போகியை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வீடுகளின் வாசல்களில் முன்பாக பழைய மற்றும் தேவையில்லாத குப்பைகள், பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகியை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை அகத்தியர் வீதியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போகியை கொண்டாடினர். அதிகாலையில் எழுந்த பொதுமக்கள் பழைய பொருட்களை எரித்து குடும்பத்துடன் போகி பண்டிகையை கொண்டாடினர். விஷ் யூ ஆல் போகி பண்டிகை. தமிழ்நாட்டு மக்களும் புதுச்சேரி மக்களும் இன்னைக்கு போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறாங்க. நாங்கள் பழசெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சு ஜாலியாக போகியை கொண்டாடிட்டு இருக்கோம். ஹாப்பி போகி. காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தருகிறார். காணும் பொங்கல் அன்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக மெரினா கடற்கரையில் கூடுவார்கள். பொதுமக்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன?
வினோத், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாளை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் பாரம்பரிய ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சென்னையிலும் அதற்கான ஏற்பாடுகள் களை கட்டியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். சென்னையில் பொறுத்தவரையில் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கலை விட காணும் பொங்கல் தான் பிரசித்தி பெற்றவையாகும். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள். வருடந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார விஷயம்தான். இந்த முறை அதிக பாதுகாப்பு வசதியாக பல்வேறு பாதுகாப்பு வசதிகளை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் சென்னை காவல்துறையினர் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அதிகமான மக்கள் வரக்கூடும் என்பதால் தற்காலிக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த கோபுரங்களிலிருந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்லாமல் வரக்கூடியவர்கள் அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடும் என்பதால் தற்காலிக செல்போன் கோபுரங்கள் மற்றும் 24 நடமாடும் டாய்லெட் வசதி கொண்ட வாகனங்களும் பிரத்யேகமாக இங்கு இயக்கப்பட உள்ளது. வருகின்ற வியாழக்கிழமை அதிகமான மக்கள் வரக்கூடும் என்பதால் செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக சிவில் உடை அணிந்த போலீசாரும் 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று ஏற்கனவே சென்னை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடிய வாகனங்கள் அதிகமாக நிறுத்துவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் அருகில் உள்ள பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் வாகனத்தை நிறுத்துவதற்காகவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். காணும் பொங்கல் அன்று மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தொடர்ச்சியாக காணும் பொங்கல் அன்று மெரினா கடற்கரைக்கு அதிகமான உள்ளூர்வாசிகள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வரக்கூடும் என்பதால் கடற்கரைக்கு அவர்கள் செல்லக்கூடாது, அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடும் என்பதால் போலீசாரால் அறிவுறுத்தப்படுவதற்காக 3500 மீட்டர் தூரத்திற்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அதனை தாண்டி பொதுமக்களோ அல்லது சுற்றுலா பயணிகளோ செல்லக்கூடாது என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பே போலீசாரானது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக நாம் பார்த்தோம், மாநகராட்சி ஊழியர்கள் இணைந்து இங்கு உள்ள காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக பிரத்யேக ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். வினோத், யோகேஸ்வரன், காணும் பொங்கல் அன்று வழக்கத்திற்கு அதிகமாக பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் கூடுவார்கள். குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காகவும் மற்றும் போக்குவரத்து மாற்றங்கள் ஏதேனும் அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ளதா? அது பற்றின கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக வினோத், நம் முன்பே கூடியிருந்தது போல அந்த பொங்கல் தினத்தை விட காணும் பொங்கல் அன்றுதான் சென்னை களை கட்டும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காணும் பொங்கல் என்று பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மெரினா கடற்கரையில் ஒன்று கூடி அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள். அப்பொழுது எந்த ஒரு குற்றச்சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது, கடந்த வருடத்தை விட இந்த வருடம் குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை காவல்துறை மற்றும் போக்குவரத்து போலீசார் இணைந்து போக்குவரத்து மாற்றங்களை ஏற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய முக்கியமான சாலைகள் அண்ணா சாலையில் இருந்து அந்த வரக்கூடிய மெரினா சாலை, ராஜாஜி சாலை உள்ளிட்ட முக்கியமான சாலைகளாகும். அந்த சாலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக வாகனங்கள் நிறுத்துவதற்காக முக்கியமான இடங்கள், குறிப்பாக ராணிமேரி கல்லூரி போன்ற இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த இடங்களில் தான் வாகனங்கள் நிறுத்த வேண்டும். அதிகமாக பொதுமக்கள் இந்த மெரினா கடற்கரையில் குழுமியிருக்கின்ற நேரங்களில் செயின் பறிப்பு, திருட்டு போன்ற சம்பவங்களில் பலர் ஈடுபடுவார்கள் என்பதால் அதனை குறைப்பதற்காகவும் சிவில் உடை அணிந்த காவலர்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தனர். உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த கோபுரங்களில் இருந்து தொலைநோக்கி மூலமாக அவர்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால் அந்த 3500 மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டது. அதற்கு பின்புறம் காவல்துறையினர் இருந்து கொண்டு பொதுமக்கள் செல்லக்கூடாது என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்படுவார்கள். வினோத், போகி பண்டிகை காணும் பொங்கலையொட்டி போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக தகவல்களை தந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன். ஈரோடு ரயில் நிலையத்தில் பயணிகளை பரிசோதித்துக் கொண்டிருந்த போலி டிக்கெட் பரிசோதகரை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். ஈரோட்டில் ரயில்வே நிலையத்திற்கு இன்று அதிகாலை திருவனந்தபுரம் கோரக்பூர் விரைவு ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது விசாகப்பட்டினத்தை சேர்ந்த சுதீர் என்பவர் சீருடை அணிந்து முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதனை நடத்தி கொண்டிருந்தார். அதே நேரம் அதே பெட்டியின் மற்றொரு புறம் முதுநிலை பயணச்சீட்டு ஆய்வாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் ஒரு குழு பயணிகளிடம் ரயில் டிக்கெட் சோதனை நடத்தி கொண்டிருந்தது. இதனால் குழப்பமடைந்த பயணிகள் அதிகாரிகளிடம் வாதிட்டுள்ளனர். இதையடுத்து ரயில்வே காவல்துறையிடம் சுதீரிடம் நடத்திய விசாரணையில் அவர் போலி டிக்கெட் பரிசோதகர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று காலை தொடங்கியது. ஜல்லிக்கட்டு தொடக்க விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மாவட்ட ஆட்சியர் கணேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டில் சுமார் 800 காளைகள் பங்கேற்றுள்ளன. அவற்றை அடக்குவதற்காக 450 காளையர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர். வாடிவாசல் வழியாக பாய்ந்தோடும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடித்து பரிசுகளை தட்டிச் சென்றனர். மாடுபிடி வீரர்கள் 3 பகுதிகளாக களத்தில் இறங்கி காளைகளை அடக்கினர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பரிசுகளை வழங்கினார். பொதுவாக ஜல்லிக்கட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கு இது தமிழகத்துடைய முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஜல்லிக்கட்டு தமிழகத்துடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அதே வகையில் உரிய காளைகளுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், யாருக்கும் ஒரு சிறு தீங்கு கூட விபத்து கூட ஏற்படாத வண்ணம் நெறிமுறைகளை பின்பற்றி இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு அதாவது ஒரு சேஃப் கேமாக, அதாவது ஒரு பாதுகாப்பான எல்லோருக்கும் பிடித்தமான நிகழ்வாக இந்த நிகழ்வை மாண்புமிகு தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசு, முதலமைச்சருடைய அறிவுரைக்கிணங்க அதை மாற்றியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். போடி அருகே பால் வியாபாரி வீட்டின் மேற்கூரையை பிரித்து 50 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் குருநாதன். பால் வியாபாரம் செய்து வரும் இவர் தனது தாயின் திதிக்காக குடும்பத்துடன் ராமேஸ்வரம் சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய அவர் வீட்டின் மேற்கூரை பிரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 50 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரொக்கப்பணம் கொள்ளை போனது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2017ஆம் ஆண்டு முதல் இதுவரை 169 பாலியல் தொல்லை புகார்களை தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் அனுப்பியுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லை குறித்து C-Box என்ற இணையதள முகவரியில் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதில் 2017ஆம் ஆண்டு முதல் இதுவரை 169 பாலியல் தொல்லை புகார்களை தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் அனுப்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மராட்டிய மாநிலத்திலிருந்து அதிகபட்சமாக 33 புகார்களும், டெல்லியில் இருந்து 23 புகார்களும் பதிவாகியிருப்பதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. நிதித்துறையில் இருந்து 21 புகார்களும், தகவல் தொடர்பு துறையில் இருந்து 16 புகார்களும் வந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த புகார்கள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய, மாநில அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.